श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। नमः पन्नगनद्धाय वैकुण्ठवशवर्तिने श्रुतिसिन्धुसुधोत्पादमन्दनाय गरुत्मते। இந்த கருட தண்டகத்துல அற்புதமாக மங்கள ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு 4 சரணங்களுடைய அர்த்தத்தை இது நாள் வரைக்கும் பார்த்தோம். இன்றைய தினத்துல கடைசியில இருக்கக்கூடிய 2 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்க்க போறோம். அதுல ஒரு ஸ்லோகத்துல பலஸ்ருதி சொல்ற, 2வது ஸ்லோகத்தினாலையும் பலஸ்ருதின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கருட தண்டகத்தை, கருடன் விஷயமான இந்த தண்டகத்தை அனுசந்தானம் பண்றதுனால வரக்கூடிய பிரயோஜனம் என்ன, இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு, அதெல்லாம் பத்தி இந்த கடைசி 2 ஸ்லோகங்கள்ல சுவாமி சாதிக்கிறார். षट्त्रिंशद्गणचरणः नरपरिपाटी नवीन गुम्भगणः विष्णुरथदण्डकोऽसौ विघटयतु विपक्षवाहिनी व्यूहम्. இப்படி பட்சிகளுக்கெல்லாம் இந்திரனாக இருந்திருக்கக்கூடிய கருத்மான் விஷயமான இந்த அசௌ தண்டகா, இந்த தண்டகமானது षट्त्रिंशत् கணச்சரணஹா, षट्त्रिंशत् அப்படின்னு சொன்ன 36 சங்கைகளை கொண்ட 36 கணங்களை கொண்டதாக இருந்திருக்கு. ஆகையா இப்போ கணம்னு சொல்லச்சே இந்த சாகித்யத்துல சொல்லக்கூடிய கணத்தை வர்ணத்திரயாத்மகமாக 3 வர்ணத்தை கூடியதாக இருக்குது. லகு குருன்னு சொல்லக்கூடிய இந்த வர்ணங்கள்ல வரைச்சே 3 வர்ணங்கள் 3 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கிறது ஒரு கணம்னு சொல்லி சந்த சாஸ்திரத்துல பிரசித்தமாக இருக்கக்கூடிய கணம். மகணம், ரகணம், யகணம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய கணங்கள். இந்த 3 இருக்கக்கூடியதாக இருக்கின்ற ஒவ்வொரு கணம்ல, ஒரு கணத்துல 3, அந்த மாதிரி 36 கணங்களை ஒவ்வொரு சரணமும் கொண்டதாக இருக்கு. இதனுடைய ஆரம்பத்திலேயே உபோத்காத்தத்தும் போதே விஜாபனம் பண்ணின்ற தண்டகத்தினுடைய ஸ்வரூபத்தை பத்தி षट्त्रिंशत् கண சரணஹா, இதுல 36 கணத்தோடையும் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இப்படி எல்லாம் வியவஸ்தை இருக்கு. இதுல 108 எழுத்தோடு கூட இருக்கிறது. 36 கணம்னாக்கா 3 எடுத்துட்டோம்னாக்கா 108 வர்ணாத்மகமாக இருந்திருக்கு. இப்படி சாகித்யத்துல வரைச்சே சந்தோகாலுடைய ஒரு லட்சணம் சொல்லச்சே, சந்தசனுடைய லட்சணம் சொல்லச்சே, இந்த 36ஓடு இருக்கக்கூடிய இந்த கணத்தை ஒரு ஒவ்வொரு சரணத்திலையும் 36 கணத்தோடு இருந்திருக்கிறது. ஆகையால பிரதிபாதம் ஒவ்வொரு பாதத்திலையும் षट्त्रिंशत् கணம் இருக்கு. षट्त्रिंशत् கண சரணஹா, षट्त्रिंशत् கணாஹ சரணாஹ யஸ்ய சஹா, இந்த தண்டகஹான்னு அர்த்தம் இருக்கு. யஸ்ய தண்டகஸ்ய சரணாஹ, ஒவ்வொரு பாதங்களும் षट्त्रिंशत् கணாஹ 36 கணங்களை உடைத்தானதாக இருந்திருக்கு. ஆகையால षट्त्रिंशत् கண சரணஹா அப்படின்னு பகுரீக சமாசம் சொல்லி சொல்லணும். இப்போ இதனால ஒவ்வொரு பாதத்திலையும் 36 கணங்கள். இப்ப இந்த கணங்கள்ல எப்படி இருக்குன்றதுதான் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம். எல்லா கணம்லாம் வரல, நகனம் ரகணம் 2 தான் இருக்கு. நரபரிபாட்டி அப்படின்னு சொல்ற.
நர அப்படின்னு சொல்லச்சு நகன ரகணம் நஷ்ட ரஷ்ட நரவ் நகனம்ன்றது ஒண்ணு ரகணம்ன்றது ஒண்ணு ஆகையால நகன ரகணம் திரிலகு நகனஹா மூணுமே லகுவாக இருக்கிறது இருக்க அதுக்கு நகனம்னு பேரு திரிலகு நகனம் ஜய கருட சுபர்ணன் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ அந்த இடத்துல திரிலகு மூணு ஜய ஜய க இது மூணுமே லகு இப்படி மூணு லகு திரிலகு நகனஹா மத்தியஸ்த லகு ரகணஹா முன்னையும் பின்னையும் குருவா இருந்துட்டு நடுவுல லகு இருக்கிறது இல்லையா ஜய கருடசு பர்ண தர்வீகராஹார அப்படின்னு சொல்லச்சே இந்த பான்றது இருக்க ஜய கருடன்னு சொல்லச்சே ஜய க இது மூணுமே லகுவா போயிட்டு அப்படின்னால இது நகனம் இது மூணுமே லகுவா போயிட்டு அப்படின்னால இது ரெண்டும் நகனம் ஆயிடுச்சு ஜய கருடசு பர்ண தர்வீகரா அப்படின்னு சொல்லச்சே பர் அப்படின்னு பாவோட கூட ஒரு லக்வட்சரத்தோட கூட ஒரு சயுக்தாட்சரம் சேர்ந்துன்னா அது குருவாயிடும் அதுக்கப்புறம் நான்றது இருக்க இது லகு தர்வீகரான்னு சொல்லச்சே தான்ற ஒரு லக்வட்சரத்தோட கூட ஒரு சயுக்தாட்சரம் ரேபம் சேர்ந்துருத்தோம்னாக்கா அப்ப அது குரு ஆயிடுச்சு இப்ப பர்ண தர் அப்படின்னு இது மூணு சேர்ந்துன்னா இது ரகணம் ஆயிடுச்சு அதாவது மத்திய லகு ரகணஹா மத்தியத்துல இருக்கக்கூடிய லகு இருக்க அது ரகணம்ன்றது தர்வீகராஹார வீகரா அப்படின்னு சொன்னோம்னா அந்த வீன்றது இருக்க குரு அக்ஷரம் நடுவில் இருக்கிற கான்றது லகு ரான்றது இப்ப இது குரு அக்ஷரமா போயிட்டு இந்த மாதிரி அமைக்கப்பட்டது நகன ரகணங்களாலே அமைக்கப்பட்டதாக இருந்திருக்கு தயோ பரிபாட்டியா இந்த ரீதியினால நரபரிபாட்டி நவீன கும்பகணஹா நவீனம் நவீனம்னா அபிநவம் புதுசா இருக்கிறதுன்னு அர்த்தம் புதுசா இருக்கிற வஸ்து எல்லாமே ஹிருதயா வர்ஜகமாக நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும் சாதாரணமா புதுசா வேஷ்டி உடுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது புதுசா ஆபரணம் இது பண்ணாக்கா அது சந்தோஷத்தை கொடுக்கறது இப்படி எல்லாம் புதுசுன்றது இருக்கு இப்ப எத்தனையோ விஷயங்கள் ஹிருதயா வர்ஜகமாக நம்மளுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட இந்த நகன ரகண பரிபாட்டியோட சேர்ந்து இருக்கக்கூடிய 36 கணங்களை பிரதிச்சரணம் 36 கணங்களை உடைய இந்த கருட தண்டகமானது இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நவ சர்வம் வஸ்து நவம் வத்து சேதோகரதி எல்லாருக்கும் புதுசா பேனா வாங்கினுமானாக்கா கொஞ்ச நாள் எழுதி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு புதுசா ஒரு புத்தகம் வாங்கினோம்னாக்கா அந்த புத்தகத்தை பிரிச்சு பார்க்கணும்னு ஆசை ஏற்படுறது யாரான பழைய புத்தகம் கொடுத்தாங்கன்னா அதை பார்க்க மாட்டோம் எப்படி புதுசா ஒண்ணு வந்ததுன்னாக்கா அது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது கும்பகணஹா இப்ப இப்படி ஒரு சேர்க்கை இது ரச்சனானுகுணமாக இருந்துருக்கு எஸ்எஸ்ஹா கும்பகணஹா இப்படிப்பட்ட ஒரு சப்த சந்தர்ப்பம் இந்த சப்த ஜாலம் இருந்துருக்க இது இப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற இந்த விஷ்ணு ரத தண்டகா விஷ்ணுக்கு எம்பெருமானுக்கு ரசமாக இருந்துருக்கிற கருத்மான் விஷயமான தண்டகம்னு அர்த்தம் இந்த தண்டகம்ன்ற ஒரு விரத்த விசேஷம் இருந்துருக்க இதுக்கு விஷ்ணு ரத தண்டகா விபட்சவாகினி வியூகம் விகடயத்தோன்னு சொல்ற ஏற்கனவே தண்டகத்தை பத்தி சொல்லியிருக்கோம் எதிக நயுகளம் தபஸ்தப்தரேபா சதா சண்ட விருஷ்டி பிரயாதோ பவேத்தண்டகா பிரதிச்சரண விவருத்த ரேபா ஸ்யுஹு அர்ணார்ணவ வியாலஜீமூத லீலா கரோத்தாம சங்காதயா இப்படி தண்டகத்துக்கு லட்சணம் சொல்லிருக்கு எதிக நயுகளம்
ततः सप्तरेफाः तदा चण्डवृष्टि प्रयातः भवेत् दण्डकः முதல்ல நகணத்தினுடைய யுகலம் 2 நகணம் அதுக்கப்புறமா சப்த ரேபாக 7 ரகணம் ததா சண்டவிருஷ்டி பிரயாத்தா பவேத் தண்டகா இந்த மாதிரி ஒரு சண்டவிருஷ்டிய அடைந்ததாக இருக்கிறது இருக்க அதுக்கு தண்டகம்னு பேரு இது தண்டகத்துக்கு ஒரு லட்சணம் அதே மாதிரி பிரதி சரணத்துல ஒவ்வொரு சரணத்திலையும் வரைச்சே முதல் 2 நகனமாக இருந்தா கூட ரேப விருத்தி ரேபத்தை மேல மேல அதாவது ரேப விருத்தின்னா ரகணத்தினுடைய விருத்தி இருந்ததுன்னாக்க அதுவும் தண்டகத்துக்கு லட்சணம் எல்லாம் சொல்லிருக்கு இப்படி இந்த மாதிரி இன்னும் பல கவியினுடைய இச்சா பிரகாரம் இந்த வளர்க்கப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த கணா சமுச்சிதம் இருந்திருக்க இதை கொண்டு தண்டகம்ன்ற பெயரடைஞ்சதாக இருந்திருக்கு இந்த தண்டகமானது இப்ப பிரகிருதத்துல வரைச்சே விஷ்ணு ரத தண்டகான்னு எம்பெருமானுக்கு ரதமாக இருந்திருக்கிற வாகனமாக இருந்திருக்கிற கருடன் விஷயமான இந்த தண்டகமானது விபட்ச வாகினி வியூகம் விகடயது விபட்சானாம் விபட்சம்னா எதிரிகள் அர்த்தம் அவளுடைய வாகினி சேனை அவளுடைய வியூகம் யுத்தத்துல வரைச்சே அந்த சேனா எதிர இருக்கிற எதிரிகளுடைய சேனா வியூகம் இப்படி இப்படி எல்லாம் சேனையினுடைய அமைப்பு வச்சு நம்மளை தாக்கணும்னு நினைக்கிறாள அவை எல்லாவற்றையும் விகடயத்து அவை எல்லாவற்றையும் இந்த தண்டகமானது போக்கடிக்கட்டும் இந்த தண்டகத்தை அனுசந்திக்கிறதுனால எல்லாமே போகட்டும்னு அர்த்தம் இருக்கு அதாவது என்ன இதுல முக்கியமா சொல்லக்கூடியது என்னன்னா இப்போ கருத்மானுடைய அனுகிரகம் இந்த கருட மந்திரத்தினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க நமக்கு எதிரிகளாக இருக்கிறவா எல்லாரும் காணாமல் போயிடுவான்னு இதனுடைய பல விஷயம் இது அதாவது வாதத்திலேயோ இல்ல நியாயஸ்தலத்துல நமக்கு ஒரு லிட்டிகேஷன் வருது கேஸ்ல இருக்கு கோர்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா கூட கருட தண்டகத்தை அனுசந்தானம் பண்ணோம்னாக்க அந்த எதிராளிகள் என்னென்ன காரணங்களை கொண்டு தங்கள் பட்சத்தை முன்மொழிகிறார்களோ அது மொத்தமே வியர்த்தமா போயிடும் அது எதுவுமே நிராதாரமாக போயிடும் எல்லாமே ஆதாரம் இல்லாததாக போயிடும் இது எல்லாம் அந்த நீதிபதியா இருக்கிறவர்களுடைய மனசுல படாததாக போயிடும் அதுக்காகவே இங்க போகச்சே கருட தண்டகத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு போனாக்க விபட்சவாகினி வியூகம் விகடயத்தோ அது பெருமாள் போக்கடிச்சுடுவேறாம் அது இந்த கருட தண்டகத்துக்கு ஒரு ஏற்றம் ஆகையால இப்படிப்பட்ட நகன ரகணத்தோட சேர்ந்திருக்கிற இந்த கருட தண்டகமானது அத்தியாச்சரியமாக ஒரு சப்த ராசிகளால சப்த ஜாலத்தினால சந்தோஷத்தை ஏற்படுத்ததாக இருந்திருக்கு என்பதாக இதனுடைய அர்த்தம் இதுல இருந்து ஒரு விஷயம் எதனா கேஸ் இருந்ததுன்னா கூட தேசிய சம்பிரதாயத்து விஷயமான கேஸ் எல்லாம் எதனா இருந்தா கூட கருட தண்டகத்தை அனுசந்தானம் பண்ணுவானாலே பரபட்ச பிரதிஷேபம்ன்றது ஏற்பட்டு போயிடும் சுவாமி தேசிகனும் கூட இந்த ஹைகிரீவ சாட்சா்காரம் கருட மந்திரம் கருடம் தானே உபதேசம் பண்ணேன் கருடம் தானே ஹைகிரீவ மந்திரத்தை சுவாமி தேசிகனுக்கு உபதேசம் பண்ணேன் இப்படி சுவாமி தேசிகனுக்கு உபதேசம் பண்ண பிற்பாடு ஹைகிரீவ சாட்சா்காரன்றது அவருக்கு ஹைகிரீவ மந்திரத்தை ஆவர்த்தி பண்ணி அதனால ஹைகிரீவ சாட்சா்காரன்றது சுவாமிக்கு ஏற்பட்டது அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது இந்த ஹயக்ரீவ சாட்சா்காரம் ஏற்படச்சே கூட ஒரு விஷயம் நாம கவனிக்கணும் விம்சத்தியர்த்தே விஸ்ருத நானா வித்யா என்று சொல்லிருக்கு 20 வயசுக்குள்ளேயே அப்புள்ளார்ந்த சர்வசாஸ்திரத்தையும் கிரகிச்சுட்டார் சுவாமி அதுக்கப்புறமா இப்ப வித்யாபியாசம் வித்யை தனக்கு வரணுன்றதுக்கோசரம் ஹைகிரீவ சாட்சா்காரமோ இல்ல
கருட மந்திரத்தினால கருட சாட்சா்காரமோ இது எதுவுமே தேவைப்படலை அவருக்கு. ஏன்னா ஏற்கனவே வித்யாபியாசம் வந்தாய் போச்சு. இப்ப யாரன்னா பாஸ் ஆகாதவனா இருந்தான்னா தான் பரீட்சையில பாஸ் பண்ணணும்னுட்டு கோவில் சுத்தணும், அர்ச்சனை பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். ஏற்கனவே பாஸ் ஆனவன் இவன் என்னத்துக்கிட்ட பண்ண போறான் அப்படின்னா, அப்போ நவம் புதுசு புதுசா நமக்கு இந்த ஞானம் ஏற்படுறதுக்காக இப்ப எந்த சமயத்துல வரணும் அப்படின்னா, பரமத போர் புரிந்துன்னு சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு இதர மதத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம சித்தாந்த விஷயமாக சொல்லக்கூடிய தூஷணங்களை போக்கடிப்பதற்காகவும் மதத்துல இருக்கக்கூடிய தோஷத்தையும் சொல்றதுக்காக தான் இந்த ஹயக்ரீவ சாட்சா்காரமே அவருக்கு பிரயோஜனவத்தாக ஆச்சு. ஆகையால இது எல்லாத்துக்கும் மூலம் எது என்ன கேட்டோம்னாக்க, இந்த கருட மந்திர உபதேசமும் அந்த கருட மந்திரத்தினால கருத்மான் உபதேசம் பண்ண ஹயக்ரீவ மந்திர உபதேசமும் தான் காரணமாக ஆகுது. ஆகையால இப்ப இந்த கருட தண்டகம் இருந்துருக்க விபட்சவாகினி வியூகம் விகடயத்துன்னு சொல்ற இருக்க இந்த பிரார்த்தனை ரொம்ப உபபன்னமான பிரார்த்தனை. இப்படிதான் சுவாமி தேசிகன் சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணிருக்கு. அந்த சித்தாந்த ஸ்தாபனம் பண்றதுக்கு நியாயத்தை நிலை நிறுத்துவதற்கு இந்த கருட மந்திரத்தை நம்ம அனுசந்தானம் பண்ணணும். அப்படி கருட மந்திரம் இல்லாட்டா கூட இந்த கருட தண்டகத்தை அனுசந்தானம் பண்ணாலே போறோம், நியாயம் தானா நிலை பெற்றதாக ஆயிடும்னு இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி சாதிக்கிறார். விசித்திர சித்திர சோயம் வெங்கடேஷ விபஸ்திதா கருடத்வஜதோஷாய கீதோ கருட தண்டகா. இப்படி சுத்தி ரூபமாக இருந்திருக்கிற இந்த கருட தண்டகத்தை சமாபனம் பண்ணிட்டு இந்த கிரந்தம் யார் பண்ணதுன்னு தெரியாத கணக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கருட தண்டகத்துல ஒரு அஸ்ரத்தை ஏற்படும். யார் பண்ணதுன்னே தெரியாத போயிடுச்சுன்னா, சரி யாரோ பண்ணதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்ப எத்தனையோ கவிகள்லாம் எவ்வளோ பண்ணிருக்கான். இப்போ சங்கராச்சாரியர் கூட கனகதார ஸ்தோத்திரம் பண்ணிருக்கு, மகாலட்சுமி விஷயம்தான். ஆனாலும் அவர் அத்வைத்தியா போயிட்டு அப்படின்னால நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவராக இல்லாததுனால அதுக்கு ஒரு பிராமுக்கியம் நாம கொடுக்கறது இல்லை. ஸ்ரீஸ்துதிக்கு கொடுக்குற பிராமுக்கியம் நாம கொடுக்கல. இதே இந்திரன் பண்ற ஸ்ரீஸ்துதியை நாம விசேஷமா நாம கொண்டாடுறோம். அந்த மாதிரி எல்லாம் யார் பண்ணினதுன்றதும் பொறுத்து இருக்கு அந்த ஸ்தோத்திரத்துக்கு உண்டான பிராமுக்கியம் வரத்துக்கு. ஆகையால இதற்குள்ள வரச்சு இந்த கிரந்தத்துக்கு கர்த்தா யாருன்னு தெரியணும் இல்லையோ, அதுக்காக சுவாமி தேசிகன் வெங்கடேச விபஸ்திதா கருடத்வஜதோஷாய கீதா கருட தண்டகான்னு சொல்லி சொல்ற. இது சாதாரணமா சில பேர் நினைச்சுக்கலாம், இது கவி இந்த இடத்துல தன்னுடைய பெயரை குறிக்கிறதுன்றதுக்கு தான் இவ்வளவு பண்ணிருக்கோன்றது தெரியப்படுத்துறதுக்காக ஒரு பிரசித்திக்காக என்றெல்லாம் நினைக்கலாம். ஆனா தேசிகன் அப்படி பண்ணல. தேசிகனுக்கு எந்த பிரசித்தியும் தேவைப்படல. அந்த எல்லாம் தானா வந்தது அவரிடத்துல. ஆகையால அப்ப தேசிகன் அங்கங்க வரைச்சு வெங்கடேச கவினான்னு சொல்லி சொல்றது, வெங்கடேச விபஸ்திதான்னு சொல்றது, இந்த மாதிரி பல இடங்கள்ல சொல்லி சொல்ற. வேதாந்த தேசிக பதே வினிவேச பாலம்னு இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன். வெங்கடேச கவின்னு அங்க எங்க எல்லா இடத்துலயும் அந்த முத்திரை பதிச்சிருக்காரு. அது எதுக்காக பதிச்சிருக்கு? இது தன்னுடைய கவன சாமர்த்தியத்தை கொண்டு தான் இத்தனை பண்ணிருக்கோன்றதுக்காக சொல்லல. சுவாமி தேசிகன் பண்ணிருக்கிற ஒவ்வொரு கிரந்தமும் லோகோபகாரமாக இருக்கணுன்றதுக்காக தான் பண்ண, தன்னுடைய பிரசித்திக்காக எதுவுமே பண்ணல. அப்ப அந்த லோகோபகாரமா இருக்கணும்னு சொல்லச்சே அந்த யார் கர்த்தாவோ ரச்சயிதாவோ அவளுடைய பேர் தெரியாத போயிடுச்சுன்னாக்க அதுல ஒரு அஸ்ரத்தை ஏற்படும். ஆகையால சத்துக்களாக இருக்கிறவா அதை அவ்வளவா ஏற்றுக்கொள்ள மாட்டா. அப்ப சத்து அபரிக்கிரகம், சத்துக்களாலே ஏற்றுக்கொள்ளாத நிலை வரக்கூடாது. சுவாமி தேசிகன் பண்ணிருக்கேன்னு சொன்னா மொத்த பேரும் இதை காட்டிலும் வேற உபாதையும் வேற ஒண்ணும் இல்லைன்னு அதை அங்கீகரிக்கிறதுக்கு அதுக்காக தான் இந்த இடத்துல தன்னுடைய திருநாமத்தை சுவாமி இந்த இடத்துல தெரிவிக்கிற. திருநாமத்தோட சேர்ந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றாருன்னு அர்த்தம் இருக்கு.
அதோட கூட இதை அத்தியனம் பண்றவாளுக்கு இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம், இந்த தண்டகத்தை அனுசந்தானம் பண்றவாளுக்கு வரக்கூடிய பலத்தையும் சொல்லி இந்த தண்டகத்தை தலை கட்டுகிறார். விசித்திர சித்தித சோயம் வெங்கடேச விபஸ்திதா கருடத்வஜதோஷாய கீதோ கருட தண்டகः. அயம் தண்டகः, இந்த கருட தண்டகம் இருந்துருக்க இது விசித்திர சித்திதா, விசித்திரமாக இருக்கக்கூடிய சித்திகளை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். விசித்திர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். இப்போ நாம நினைச்சு பார்க்க முடியாததாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த சித்தியை கூட நமக்கு கொடுக்கும்னு அர்த்தம் இருக்கு. விசித்திர சப்தம், விசித்திரம், ஆச்சரியம் அப்படின்னு எல்லாம் சொல்றச்சே இயல்பாக இருக்கக்கூடியது இருந்திருக்க அது விசித்திரமாக ஆகாது. இயல்புக்கு மாறுபட்டதாக இருக்கக்கூடியது, அத்தியாச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்க இது. அப்படிப்பட்ட சித்தியை கொடுக்கக்கூடியது, பல பிரகாரமான சித்தியை கொடுக்கக்கூடியது என்பதாக சொல்ற. இப்ப நானாவித சித்தி என்னன்னா வசியம், ஆகர்ஷணம், அந்த மாதிரி வரைச்சு ஒரு வஸ்துவையே சோஷணம் பண்ணிடுறது, காத்த எடுக்க ஒண்ணு இல்லாத போயிடுறது, ஸ்தம்பனம் பண்றது. ஸ்தம்பனம் பண்றதுன்னா இந்த அஷ்டைஸ்வரியத்துல இதெல்லாம் சொல்ற. ஸ்தம்பனம் பண்றதுன்னா அப்படியே அசையாத இருக்கும்படியாக பண்ணிடுறது. ஆவேசம், அந்த வஸ்துக்குள்ள அனுப்பிரவேசம் பண்றது. இந்த மாதிரி ஆகாசத்துல நடந்து போறது, வாயு, அக்னி, ஜலம், பூமி பிரவேசங்கள்லாம் வரைச்சே அதாவது ஜலத்து மேல நடந்து போறது. இப்படிப்பட்ட இதெல்லாம் ஒரு விசித்திரமான சக்தி தான் இது. இந்திரஜாலம், அதே மாதிரி ரிஷிகளை கூட ஜெயிக்கக்கூடியதான ஒரு நிலை, தேவதா சன்னிதானங்கள்ல வரக்கூடியது. இப்படி பலவிதமான சித்திகள் சொல்லப்படுகின்றன. இது அனிமா, லட்சிமா, கரிமா அப்படின்னு இதெல்லாம் அஷ்டைஸ்வரிய சித்தின்னு சொல்றது. ரொம்ப அணுவாக ஆடுறது, பெருசா போயிடுறது, லேசா ஆயிடுறது, தூக்க முடியாதபடி குருவா ஆயிடுறது, இதெல்லாம் ஒரு விசித்திரமான ஒரு சித்தி. இப்படி பல சித்திகளை அழிக்க வல்லதாக இருந்திருக்கிறது இது. அதோட மாத்திரம் இல்ல, இது அனிஷ்ட நிவர்த்தி பூர்வக இஷ்ட பிராப்திய கொடுக்கக்கூடியது கருட தண்டகம்னு சொல்ற. எல்லா ஆபத்தையும் போக்கடிச்சு சமஸ்த அர்த்த பிரதர்ஷனோக்த என்பதாக வியாக்கியானம் பண்றேன். அதாவது நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாம் போக்கடிச்சு நாம விரும்பக்கூடிய எல்லா சித்தியையும் அழிக்க வல்லது இந்த கருட தண்டகம், கருட விஷயக்கமான தண்டகம். இது எதுக்காக பண்ணிருக்கேன்னா கருடத்வஜ தோஷாய கீதோ கருட தண்டகான்னு சொல்ற. பெருமாளுக்கு கருடத்வஜன் பெருமாள், பெருமாளுக்கு பிரீத்தி உண்டாகணுன்றதுக்காக கருடத்வஜ தோஷாய கீதா கருட தண்டகா, கருட தண்டகமானது சொல்லப்பட்டது. இது என்னடா இது, இங்க ஒரு அனாமலி வருது. பெருமாளுக்கு சந்தோஷம் வரணும்னாக்க பெருமாள் விஷயமா ஸ்தோத்திரம் பண்ணாக்க பெருமாளுக்கு சந்தோஷம் வரப்போறது. அந்த பெருமாள் சேர்ல இருக்கக்கூடிய கருட துவஜன் தானே பெருமாள். துவஜத்துல இருக்கக்கூடிய கருத்மான ஸ்தோத்திரம் பண்ணவானாக்கா பெருமாளுக்கு எப்படி ஸ்தோத்திரம் வரும் என்று ஒரு கேள்வி வருது. கருடத்வஜ தோஷாய வெங்கடேச விபச்சிதா கீதா, வெங்கடேசன் சொல்லி பெருமாளை சொல்ற. அந்த வெங்கடேசன் சொல்லச்சே சுவாமி தேசிகன் தன்னை சொல்லிக்கிற தான் எப்படின்னாக்க பண்டிதாளாலே கொண்டாடப்படும்படியான ஒரு ஞான விசேஷத்தோட இருந்துருக்கிற, ஞான வைசத்தியத்தோட இருந்துருக்கிற. இதே கருத்மானுடைய அனுகிரகத்தினால பரபட்சங்கள் எல்லாம் நிராசம் பண்ணி ஸ்வபட்ச ஸ்தாபனம் பண்ணும்படியான அளவு ஞானத்தை பெற்றமைய சொல்லி விளக்குறார் வெங்கடேச விபஸ்திதான்னு சொல்றது. அப்படிப்பட்ட வெங்கடேச விபஸ்திதா சுவாமி தேசிகனாலே கீதா, இது அவராலே பண்ணப்பட்டதுன்னு சொல்ற. இப்போ இந்த கிரந்தத்தை அத்தியனம் பண்ணமானாக்க
இந்த கருடதண்டகத்தை சொல்றதுனால இந்த கருடதண்டகத்தினுடைய அர்த்தங்களை அனுசந்தானம் பண்றதுனால என்னென்ன பலம் வரும்னா விபட்ச பட்ச பங்கா, அதாவது எதிராளிகளாக அவளுடைய பட்சம் எல்லாமே அவை எல்லாவற்றுக்குமே ஒரு பங்கம் ஏற்படும் ஒண்ணு. அதே மாதிரி விவித இஷ்ட சித்தி ஏற்படுறது. மின் ஸ்லோகத்தினால அனிஷ்ட நிவர்த்தி சொல்லி சொன்னார், இந்த ஸ்லோகத்தினால இஷ்ட பிராப்தி வருதுன்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா கருட ஸ்துதியினால கருடத்வஜனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு எப்படி சந்தோஷம் வரும் அப்படின்னு சொன்ன, அந்த கருடனுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். ஆகையால கருடனை ஸ்தோத்திரம் பண்ணாக்க அவருக்கே வருதுன்னு. ஏஜந்தி பித்ருன் தேவான் பிராமணான் சகுதாசனான்னு சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ யஜந்திட்டேன்னு சொல்றபடினால எல்லா தேவதா யாகங்களும் பகவான் விஷயமாகவே ஆறுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். ஏற்கனவே ஆரம்பத்திலேயே நான் இத பத்தி சொல்லியிருக்கேன். நானு இங்க கருடனாகவும் கருட துவஜனாகவும் எல்லாமாகவும் இருக்கிறது வாகனமாகவும் வாகனத்துல எழுந்தருளி இருப்பவராகவும் இருந்திருக்கிறவர் பெருமாளே தான். ஆகையால கருட தண்டகமாக இருக்கிறது இதை பண்ணமானாக்க கருட துவஜனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு சந்தோஷம் வருதுன்றதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த விஷயத்தை சுவாமி தேசிகனே ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல அவ்யாக்கிருதா வியாக்கிருதமான சித்வம் நாமானி ரூபாணி யானி பூர்வம் சம்சந்தி தேஷாம் சரமாம் பிரதிஷ்டாம் வாகீஸ்வரத்வாம் சுபஜவாச்சகான்னு சொல்லி சொல்ற. சரீரவாச்சக சப்தம்லாம் சரீரி பரியந்தம்னு வேதாந்தம் சொல்றது. இப்ப இந்த கருத்மான ஜீவனா எடுத்துட்டு நித்திய சூரியில ஒத்தரா எடுத்துட்டோம்னா கூட சரீரவாச்சக சப்தம் இருக்க, இது சரீரி பரியந்தம். இந்த கருத்மானுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற எம்பெருமான் பரியந்தமாக ஆகிறபடினால சம்சந்தி தேஷாம் சரமாம் பிரதிஷ்டாம் வாகீஸ்வரத்வாம் தொதுபஜ்ஞவாச்சகா என்று சொல்றபடினால இந்த இடத்துல வரைச்சு கருடனை சந்தோஷப்படுத்தினோம்னாலே கருட துவஜனாக இருக்கிற எம்பெருமானுக்கு சந்தோஷப்படுத்துறதாக ஆறுதோம். கருடனும் பெருமாளாகவே பெருமாளுடைய அவதாரமாகவே கருதப்படுறது ஒண்ணு. நித்தியசூரியாக இருக்கக்கூடிய கருடனை சந்தோஷப்படுத்தினாலும் அவருக்கும் அந்தர்யாமியாக இருந்துட்டு பெருமாள் சந்தோஷப்படுகிறேன். இப்படி பல பிரகாரமாக பிராயோ தேவ சயித்தம் ஹரி கருட விதா கல்பிதா ரோகவாக ஆரோக வாகம். ஏறி உட்காண்டிருக்கவரும் அவர் தான், வாகமாக இருக்கவர் தான் அவர் தான். இது எம்பெருமானே இப்படி கல்பித்தமாக இருக்குன்னு இதுல கருட பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. அப்படி கருடத்வஜ எது எந்த ஒரு காரியம் பண்ணாலும் சாத்விக தியாகம் பண்ணிதானே முடிக்கணும். அந்த முறையில பார்த்தோம்னா இது பகவத் பிரீத்தியர்த்தம் நான் பண்றதை தவிர என்னுடைய பெயருக்கோ புகழுக்கோ நான் பண்ணது இல்லை என்பதாக சொல்லி இந்த சாத்விக தியாகம் பண்ணி இந்த கிரந்தத்தை தலை கட்டுற. விசித்திர சித்திதஸ்வோயம் வெங்கடேஷ விபஸ்ரிதா கருடத்வஜ தோஷாய கீதோ கருடதண்டகா. இந்த பகவானுக்கு பிரீத்தி ஏற்படணும்ன்றதுக்காக ஸ்ரீ பகவதாஜ்ஞா பகவத் பிரீத்தியர்த்தம்னு சொல்லிதானே நம்ம எல்லாமே காரியத்தை பண்றோம். அந்த மாதிரி தாம் பண்ணின இந்த கருடதண்டக்குமே கூட அந்த பெருமாள் தனக்கு பிரீத்தி ஏற்படுத்துவதற்காக அவன் பண்ணின்ற விஷயம் என்பதை இந்த சாத்விக தியாக புரஸ்தரமாக பலத்தையும் இந்த கருடதண்டகத்தினுடைய பலத்தையும் சொல்லி உபசம்ஹாரம் பண்ற. இதுல இருந்து நமக்கு ஏற்படுறது என்னன்னாக்க, இந்த கருடதண்டகத்தை அனுசந்தானம் பண்ணமானாக்க கருடனுக்கு மாத்திரமில்ல பெருமாளுக்கே பிரீத்தி ஏற்படும் ஒண்ணு. அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தின்னு சொல்லக்கூடிய சமஸ்த பலங்களும் சித்தியும் நமக்கு ஏற்படும். மூணாவது, ஒரு வாதத்துக்கு போகச்சேயோ அல்லது வியாஜ்யம் கோர்ட்டு கேசுன்னு போகச்சேயோ கருடதண்டகத்தை அனுசந்தானம் பண்ணமானாக்க பலசித்தின்றது நிசம்சயமாக ஏற்படும் என்பதாக சொல்றது. இப்படி கருடனுடைய அனுகிரகம், அது பெருமாளுடைய அனுகிரகம் கருடாழ்வான் மூலமாக நம்ம எல்லாருக்கும் ஏற்படுறதுன்றத
இதன் மூலமாக தெரிவிக்கிறார். நாமளும் பிரார்த்தனை பண்ணிப்போம். பெரிய கருவடியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறோம். கவிதாசிக சிந்திமலை கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.